ஸ்ரீலங்கா பற்றி, இலங்கை தமிழர்களை பற்றி எனக்கும் சொல்கிறான். எங்களுக்கும்னா இளையராஜாவை சேர்த்து. அது எனக்கு மட்டும் என்ன ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்சதுன்னு சொன்னால், பிரபாகர், விடுதலை புலிகள் பிரபாகர் அவர்கள் இங்கே சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்தபோது வைகோ அவர்களை சந்தித்து, எங்களுக்கு நிதிகள் கொஞ்சம் தேவைப்படுகிறது, அதற்கான ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு எம்ஜிஆரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டார் வைகோட்ட. வைகோ என்ன பண்ணார்னா, புலமை பித்தன் மூலமாக அவரை அழைச்சிட்டு போனார் பரங்கிமலையில் இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு போனோடனே பணம் கொஞ்சம் தேவைகள்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. நேரடியான சந்திப்புகளை விசாரித்து நான் கேட்டுக்கொண்டேன். அப்போது பணம் நிறைய கொடுத்தாரு தலைவர். அது எவ்வளோன்னு தெரியாது, நமக்கு தெரியாது, எப்படி கொடுத்தாரு தெரியாது. அவர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அள்ளி கொடுத்தார் புரட்சி தலைவர் அவர்கள். அவர் அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்கிறது நீங்கள் அறிவிங்க. இலங்கை தமிழர்களுக்கு நிறைய பணத்தை முதலாக அள்ளி கொடுத்தவர் அவர் தான், எனக்கு தெரிந்து அவர் கையில். அப்போது அவர் கேட்டுக்கொண்டார், இலங்கை தமிழர்கள் அந்த நாட்டை விட்டு பல வேறு நாடுகளில் அடைக்கலமாகி நல்ல வசதியாக இருக்கிறாங்க. அங்கே நம்ம போய் கலை நிகழ்ச்சிகள் பண்ணோம்னா அந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு டொனேஷன் மூலமாக நம்ம கலெக்ட் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே நீங்கள் தான் யாரையாவது அனுப்பணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அமருக்கா அவன் பார்த்து வந்துட்டார். என் பேர் அங்கே சொல்லப்பட்டது அவர் வாயினால். நான் கங்கையமரன் அனுப்பி வைக்கிறேன், அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு என்னை அழைத்து, நீ எந்த பணமும் அங்கே பேசக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, போய் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தி தந்துட்டு வாங்கினோன்னு நான், எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா, சைலஜா, மலேசியா வாசவன் ஆகியோர் முதலாக லண்டனில் இருக்கக்கூடிய அவங்க ஆஃபீஸில் போய் எல்லாம் எல்லாம் இருந்தாங்க. அவங்களாம் சேர்ந்து போய் பார்த்தோம். அதே மாதிரி லண்டன், பாரிஸு, டென்மார்க்கு, சுவிஸ்ஸு, அப்புறமேலு நார்வே, ஸ்வீடன், டென்மார்க்கு, அப்புறமேலு ஜெர்மனி, எல்லா இடங்கள்லேயும் சென்று நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாங்க. எல்லா நாடுகளும் சுற்றி பார்த்தது அவங்களால தான். சுற்றி பார்த்தபோது ஃபுல் க்ரௌடு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க க்ரௌடு. அதில் ஒரு விஷயம் சொல்கிறான், அது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அதனுடைய எண்டு பொசிஷனில் ரஜினி சார் அவங்க ஸ்கூல் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அப்போ அந்த லதாமா அவங்க பள்ளிக்கூட நிதிக்காகன்னு சொல்லி வெளிநாட்டில் போட்டாங்க. ஒரே இடத்துல நிகழ்ச்சி நடக்குது, அவரது வேற ஒரு தேட்டரு, என்னது ஒரு வேறு தேட்டர் நடக்குது. உண்மையை சொல்கிறேன், நான் போய் சொல்கிற ஆள் கிடையாது, ரஜினி கூட பார்க்கட்டும். என்னாச்சு, அவங்களுக்கு கூட்டம் இல்லை, இங்கே பிச்சுக்கிட்டு நிற்குது. எனக்கு பயங்கர கூட்டம், எக்காச்சக்க கூட்டம். ரஜினிகாந்த் வந்திருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, நடிச்சு காட்டுறாரு, இதெல்லாம் இருக்குது. கூட்டம் இல்லை, எனக்கு கூட்டம் பிச்சுக்கிட்டு நிற்குது. ரஜினி என்ன கூப்பிட்டார், பொறுப்பு ஓகே எல்லாத்துக்கும் மொத்தம் சேர்த்து லாஸ்ட்டில் தட்டிங்க. ரஜினி என்னை கூப்பிட்டார். இங்கே சென்னைக்கு சாமி கொஞ்சம் வீட்டு சாமின்னு தான் கூடுவார். என்னையும் இளையராஜாவும் சாமின்னு கூடுவார். காரணம் என்னென்னா, நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து மெடிடேட் பண்ணக்கூடிய ஆட்கள், தியானத்தில் உட்காரக்கூடிய ஆட்கள். ஆகையால் எங்களை அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட்லேயே எங்களை சாமின்னு கூப்பிடுவார். அந்த மாதிரி ஒரு நட்பு எங்களுக்கு. ஏன்னா அழைச்சார் வீட்டுக்கு போகிறோன்னே, சாமி எனக்கு கூட விலகலை, நானும் உங்கள் கச்சேரி நடக்குது, என் கச்சேரி நடக்குது, என்னோடய ப்ரோக்ராம் நடக்குது, உங்களுக்கு கூட்டம் பிச்சுக்கிட்டு நிற்குது, வெளியெல்லாம் நின்றுட்டு கேட்டுருக்காங்க, எனக்கு கூட்டமே வரலையே, கூட்டம் இல்லையே, என்ன ரீசன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் வந்திருப்பது இலங்கை தமிழர்களின் உதவி நிதிக்காக. நீங்கள் நிகழ்ச்சி போட்டது உங்கள் பள்ளியின் வளர்ச்சி நிதிக்காக. அப்போ எதை அந்த இலங்கை ஜனங்கள், இலங்கை மக்கள் எதை ஏற்றுக்குவாங்கன்ட்டு நீங்கள் திங்க் பண்ணுங்கன்னு. ஆமாம் சாமி, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அவர் சொன்னார். இது உண்மையில் நடந்தது. நான் கேமரா இருக்கும்போது நான் மறைச்சிட்டோன்னு சொல்ல முடியாது, அவர் அழைத்து சொன்னது தான். ஆக இந்த இலங்கை தமிழர்கள் மேல் எங்களுக்கு எவ்வளோ பற்று இருக்குங்கிறத இதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எந்த பணமும் வாங்கலை, ஏன்னா தலைவர் சொன்னாருங்கிறதுக்காக எல்லாமே போயிட்டு நாங்கள் உடனே நடத்திட்டு வந்தோம். எங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. சின்ன பரிசுகள் கொடுப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். மற்றபடி பணம்னு சொல்லி பேசி வியாபார ரீதியாக போய் இப்போல்லாம் கோடி வாங்குறாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த காலத்தில் ஆடுறதும் கிடையாது, பாடுறது கிடையாது, நின்றுட்டே தான் மாமாவும் பொண்ணை கூட இவ மாமான்னு தான் பாடுவாங்க. இப்பெல்லாம் கச்சேரியில். அப்பெல்லாம் அப்படி இல்லை, அமைதியாக நின்றுக்கிட்டு ரிதமிக் பாட்டை கூட நின்றுட்டு பாடுறது, மெலடி சாங்கெல்லாம் கேட்டால் அப்படியே அழகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் பாடிட்டு வந்தோம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு எங்கள் லைஃபே. அப்படி தான் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவுவதை எதுக்காக நான் இந்த விஷயத்தை மட்டும் இங்கே நான் சொல்கிறேன்னா, அவங்க அதில் ஈடுபட்டு அதற்காக படம் எடுத்தவர்கள். இலங்கை தமிழர்கள் மேல் எங்களுக்கு எவ்வளோ பற்று இன்னும் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டிக்கிறது தான். எனக்கு இன்னும் ஒரு ஆசை என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அகதிகளில் அவர்கள் எந்த நிலையில் இருக்காங்களோ எங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது எந்த நிலையில். அவங்களுக்கு உதவுவதற்கு கேட்டால் நிச்சயமாக எங்களது இலவச நிகழ்ச்சிகளை எல்லா ஊர்களையும் நடத்தி அவர்களுக்கு தர தயாராக இருக்கோம்.
இதற்கு கவர்மெண்ட் தான் உதவி பண்ணணும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அரசாங்க நிலையில் தான் இருக்குது இந்த அந்த இலங்கை தமிழர்கள் அகதிகள் முகாம் எல்லாம். அவர்களுக்கு நிதி சேர்க்க வேண்டும் என்றால் எங்களை போன்ற கலைஞர்கள்லாம் ஒன்று சேர்த்து நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. வேறு என்ன இப்போ கூட பிறந்த தம்பிகள் அண்ணன்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இதுதான் பண்ண முடியும். ஆகவே இந்த ஒரு வேண்டுகோளை இதன் மூலமாக வைப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மற்றபடி சார் என்னுடைய 59ஆவது வயசில் நடந்த விஷயத்தை, 50ஆவது வருஷம் நடந்த விஷயத்தை சொன்னார். அப்போ எனக்கு 12 வயசு. பாம்பேயில் மாத்துக்காவில், அப்புறமேல தாராவியில், எல்லா இடத்துலையும் நிகழ்ச்சி நடந்தது. ஒரு மில்லு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த இது செஞ்சுரி மில்ல, ஆமாம்மா, அங்கே தான் எங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சோம். நாங்கள் தங்கியிருந்தது கோவிந்தராஜ் அவர்கள் வீடு. கோவிந்தராஜ் கட்சியில் இருக்கார், அவருடைய வீட்டில் தான் தங்கியிருந்தோம். அது மாதிரி பாம்பேயில் போய் பாடி முதல்ல என்னுடைய அரங்கேற்றம் பாடலில் அரங்கேற்றம் அங்கே தான் நடந்தது. பாம்பேயில் தான் எங்கள் அண்ணனோட அவர் பாட நானும் பாட. என்ன பாடுவோம் அப்படின்னு சொன்னால், இப்போ சினிமா பாட்டு தான். சினிமா பாட்டை அந்த ஏழை ஏழைகள் வாழ்க்கையை சொல்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா, பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது, இப்படி இருக்கும். எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார்னா, ஏர் பிடிக்கும் உழவனுக்கு நிலம் இருக்காது, எந்திரமாய் உழைத்திடுவான் பலன் இருக்காது, கட்டிடங்கள் உயர்த்திடுவான் கலையழகோடு, ராவில் கண்ணுறங்க தனது சொந்த வீடு இருக்காது, தறி பிடித்தே உடை குவிப்பான் சாயம் விடாது, நுந்த தனதுடலை மறைக்க நல்ல துணி இருக்காது, ஏர் பிடிக்கும் உழவனுக்கு நிலம் இருக்காது, எந்திரமாய் உழைத்திடுவான் பலன் இருக்காது. போடுவார். உழைத்தே அழுத்தவர்கள் நமதினமாறோ, அந்த உழைப்பை கொண்டு உதவுபவர்கள் வெறு சிலர் அன்றோன்னு பாடுவார். நம்ம உழைச்சிட்டு இருக்கோம், வாழ்கிறத எவனோ வாழ்ந்துட்டு இருக்கானே, நமக்கு சம்பளமெல்லாம் சரியாக கொடுக்கல. அப்படிங்கிற இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை, மக்களை கசைக்கிடும் பதுக்கலை பிடிக்க வந்த டிடிகே அப்போ நிதி பாய்ச்சர், ஹலோ ஹலோ கமான் கமால் சிஎன்சி, சிக்கலை களைந்தெடுக்க வைக்கலாது ஆட்சி செய்யும் சிஎஸ்சி, சிஎஸ் சி சுப்பிரமணியம், ஹலோ ஹலோ கமான் கமால் சிஎன்சி, சுப்பிரமணியம் சோறு வேடம், அரிசிக்கு அவர் தான் உணவு மந்திரி அவர். சுப்பிரமணியம் விலைவாசி ஏறினதுக்கு இப்போ விலைவாசி என்ன நினச்சி பாருங்க. அப்போல்லாம் 2 ரூபா 3 ரூபா, அதுக்கப்புறம் தான் படி அரிசி திட்டமெல்லாம் வந்தது, உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற காலத்தில் இதெல்லாம் பழைய கண்ண புரட்சிகரமாக ஆட்கள் போலீஸ் தான், ஒரு நாள் அரெஸ்ட் பண்ண முடியுமா, பண்ணிக்க என்ன, என் ஜனங்களுக்காக நான் பாடிட்டு இருக்கேன், உன்கிட்ட லைசன்ஸ் வாங்கணுமா, எங்களால் ஏதாவது கலாட்டம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி கத்துவார் எங்கள் அண்ணா. ஏதாவது கண்ணாடி உடைச்சானா கதை உடைச்சானா எல்லாம் உட்காந்து அமைதியாக எங்கள் கொள்கை பாடலில் கேட்டுட்டு இருக்கா. நீ பிடிச்சி கச்சேரி நிறுத்துன்னு சொல்கிற, எப்படியா நிறுத்தும், நீ மைக் ஒன்று ஆஃப் பண்ணிக்கோ, நான் பாடுவேன்னா அண்ணா அப்படி பாடுவார், இப்போ மைக் எடுத்துகிட்டு பாடுவார். அந்த அளவுக்கு புரட்சிகரமான ஆளுக்கு பிறந்ததுனால எங்களுக்கு அது புரட்சிகரமான மைண்டு உள்ளே இருக்குது. ஏழைகளின் வாழ்க்கை எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிறது தான் உண்மை. எங்கள் அண்ணனை தொட்டு வந்த வாழ்வு தான் எங்களுக்கு கிடைச்ச வாழ்வு எல்லாமே. அவர் நாடகத்தை பார்த்து தான் இங்கே நாங்கள் கதை எழுத ஆரம்பித்தோம், அவர் பாடுறதை பார்த்து தான் பாட்டு பாட ஆரம்பித்தோம், அவர் பாடல் எழுதுவதை பார்த்து தான் நான்லாம் பாடு எழுதுனேன். அண்ணன் பேரில் நான் பாட்டு எழுதினேன். அண்ணன் எழுதின பாட்டு என்ன பண்ணா, வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன், நான் வறண்டு பாடுகின்றேன், வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன், பாழான நாழிதென்று பார்த்தவர்கள் கோரவில்லை, இப்படி எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட அண்ணன் பாவல வரதராஜன் அவர்கள் பேரில் நீங்கள் ஒரு பாட்டு எழுதணும்னு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. என்னென்னா, ஒரு காற்றுல ஒரு பேப்பர் வருது, பாலசுப்ரமணியமும் ராதிகாவும் உட்காந்துருக்காங்க பீச்சில், பாலு கையில் எடுத்து, பாவல வரதராஜனோட பாட்டு காற்றுல பறந்து வந்துருக்கு பாரு, அப்படியே எங்கே பாடுங்க அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லும். அதுக்கு பாடுவார், மண்ணில் இந்த காதலன்றே யாரும் வாழ, அந்த பாட்டு தெரியுமில்ல உங்களுக்கு,
முத்துமணி ரத்தினங்களும் கொட்டிய பவளமும் கொத்துமலர் அற்புதங்களும் குவிந்தாதரமும் சிற்றிடையும் சின்ன வீரலும் வில்லனும் பூர்வமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்டி விட மறந்தால் எதற்கோர் பிறவி இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி முடி முதல் அடி வரை முழுவதும் சுகம் தரும் விருந்துகள் படுத்திடும் அரங்கமும் அவள் அல்லவா அப்படி சொல்லி பாடுவாங்க. நான் மூச்சு விட்டு தான் பாடினேன். மூச்சு விடாமல் பாடுற மாதிரி உங்களுக்கு சீனில் நாங்கள் கிரியேட் பண்ணோம். அதுக்கே நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஏன்னா இந்த நினைவுகளை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம யாரை ஃபாலோ பண்ணி போகிறோமோ அவங்க நமக்குள்ளே வந்து பூந்துக்குவாங்க. இப்போ நான் என் பாட்டு வந்து சொன்னேன், வாடி எங்கப்ப கிழங்கு எங்க அக்கா பெத்த முக்கா துட்டை பாடாத வாய திறந்த அடி கூடு கட்டுற குயிலே புது மேடை கட்டுற மயில அடி வேப்ப மரத்து வெயில புது வேஷம் கட்டுற குயில ஒரு கண்டத்தை நிஜில நிம்மதி வந்தது வாடி ஏன் கப்ப கிழங்கு அப்படின்னு பாடினோம். இந்த விழா நடக்குது எங்கள் அலைகெழுவதில் படத்துடைய விழா நடக்குது. எம்ஜிஆர் அவர்கள் தலைமை தாங்க வந்துடுறார். எல்லாம் உட்காந்துருக்கோம். உட்காந்தோடனே நான் தான் தொகுப்பாளர், நான் தான் தொகுத்து வழங்குறோம். தலைவர் அவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று தருமாறு கேட்டுக்கொள்கிற நடத்த தருமாறுனோன்னே அவர்களது என்னுடைய பொறுப்பை கங்கை அமரன் அவர்கள் எடுத்து நடத்தி தருவார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, உங்கள் பொறுப்பை நான் எடுக்கிறது தான் இந்த மனிதர்கள்லாம் நான் சொல்கிறத கேட்பாங்களாங்க? உங்கள் பொறுப்பை எடுத்து நான் செய்கிறதா இருந்தால் இந்த மந்திரிகளையும் என் பேச்சை கேட்பேன் ஏன்னாரு. அந்த மாதிரி கலட்டாகவே போவான். அவர் கேட்டார், அது என்ன என் மேடையில் பேசுகிறாரு அந்த நான் சொல்ல அந்த உலக மகா கவிஞர் எனக்கு ஷீல்டு கொடுக்கும்போது இப்போது அடுத்ததாக உலக மகா கவிஞர் கங்கை அமரன் அவர்களுக்கு இப்போ தலைவர்கள் இப்போ வரிசை அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் தலைமையுரை ஆற்றும் போது, என்ன இந்த உலகமாக கவிஞர் என்ன எழுதுகிற வாடி ஏன் கப்ப கிழங்கு என்ன பாட்டியா, ஐயோ உலகமாக கவிஞர் எழுதுகிற பாட்டான். அப்புறம் அவர் பேசி முடிச்சோடனே நான் சொன்னேன், தலைவர் நீங்கள் மன்னிச்சுக்கணும், நீங்கள் வந்து என்ன வந்து கப்பங்கிழங்கு பற்றி நீங்கள் சொன்னீங்க, அந்த பாட்டு எழுதுனதுக்கு காரணத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் சொந்த படம் இதுதான் ஃபஸ்ட்டு பாவலா கிரியேஷன்ஸில் அலைகள் ஊதிலேன்னு ஒரு படம் எடுக்கிறோம். அந்த படத்துக்கு பல புதுமுகங்கள் தேடினா யாரும் கிடைக்கல. அப்போ கேரளத்தில் இருக்கக்கூடிய அம்பிகாவோட தங்கச்சி ராதாவை புதுசாக கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறோம். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு கப்பங்கிழங்கு. அப்போ அந்த பொண்ணை நாங்கள் எப்படி வளர்க்கணும், வாட்டி ஏன் கப்ப கிழங்கு எங்க காபத்தை முக்கா துட்டை பாடாத வாய திறந்து பாடினோம். அப்படி தான் வரவேற்றான் தலைவரை. ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த பயணங்கள்லாம். பெரிய புண்ணியமான விஷயங்கள் எங்களுக்கு நடந்தது எல்லாமே தெய்வ செயலாக